Allahu Allah, Allahu 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 Allah. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Bisharli sadri yasir. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையின் காரணமாக நாம் எல்லாம் இங்கே 4வது வாரமாக இங்கே ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ்வை பற்றிய தவறான எண்ணங்கள். இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இது அல்லாஹ்வை பற்றி பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் பல விதமான தவறான எண்ணங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. அதில் என்ன அதனுடைய விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாஹ்வை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களை நோக்கி ஆல்டர்னேட்டாக அவங்க போய் நிற்கக்கூடிய அந்த நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர் சகோதரர்கள் அல்லாஹ்வை பற்றி சுத்தமாக அவங்களுக்கு தெரியாது, அதனால் அவங்க போகிறாங்க. இப்போ முஸ்லீம்கள் ஏன் அல்லாஹ்வை விட்டுட்டு மற்ற அல்லாஹ்வுடைய அடியார்களை நோக்கி இந்த அவுலியாவுடைய முஹப்பத்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவர் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற இந்த சிந்தனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு கோளாறு இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வை பற்றி இவங்க தவறாக விளங்கி வச்சுருக்காங்க. அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ இதுக்கு காரணம் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா, நம்முடைய உலமாக்கள் கூட இதுக்கு ஒரு காரணமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வை அல்லாஹ்வை காட்டி பயமுறுத்துறாங்க. அல்லாஹ்வை பயந்துக்கோ, அல்லாஹ் ரொம்ப கொடுங்கோலன்னு, அவன் உன்னை கடுமையாக வேதனை செய்வான் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பயம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குரூப் என்ன பண்ணுது, அதாவது இந்த மாதிரி ஒரு தவறான பிரச்சாரம் நீங்கள் எது பண்ணிங்கனாலும் அதுக்கு ரியாக்ஷன் எதிர் விளைவு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் எண்டுக்கு அவங்க போயிடுவாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் பயப்படவே வேண்டியதில்லை, அல்லாஹ் விரும்பணும், அல்லாஹ் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் அதோடைய நேர் ஆப்போசிட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே தவறான ஒரு நிலைப்பாடு தான். இதை பற்றி இப்னு ஹஜர் இருக்காங்க இல்லையா, இமாம், அவங்க ஒரு அழகான ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி குர்ஆன் வசனங்களும் அவர் ஆதாரமாக காட்டுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் அல்லாஹ்வின் மீது நேசத்தை மட்டும் வைத்து வழிபடுகிறாரோ அவர் வழிகெட்டவர் ஆவார். யார் அல்லாஹ்வை விரும்பி அதுக்காக இபாதத் செய்கிறானோ அவன் யார், அவன் வழிகெட்டவன் அப்படிங்கிறாங்க. யார் அல்லாஹ்வை அஞ்சி இபாதத் செய்கிறாரோ அவரும் வழிகட்ட ஒரு காரிஜியாக்கள், அந்த குரூப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை மட்டுமே வச்சு இபாதத் செய்கிறாரோ அவர் முர்ஜியா கொள்கையை சார்ந்தவர். அதாவது வரலாற்றில் வழிகட்ட பிரிவினர்கள் இருக்கிறாங்க, பல பிரிவினர்கள். நம்ம கடைசியாக பார்த்தோம் அந்த ஜபரியாவும் கதிரியாவும் இவங்கள பார்த்தோம். நம்ம ஜபரியாவோட அக்கீதா வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம சரியான ஒரு அக்கீதாவை தான் வச்சுருக்கிறோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இமாம்கள்னால அந்த அக்கீதாவுக்கு பேர் என்ன, அது மோசமான வழிகட்டவங்களுடைய அக்கீதான்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு மோசமான வழிகட்ட ஒரு அக்கீதா என்னன்னா, அல்லாஹ்வை அஞ்சி மட்டுமே இருக்கிறது. இது காரிஜியாக்களுடைய குணம். அதே மாதிரி அல்லாஹ்வை யார் நம்பிக்கை வச்சு வழிபடுறான், வெறும் நம்பிக்கை மட்டுமே வைப்பாங்க, அல்லாஹ்வை பயப்பட மாட்டாங்க. இது யாருடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முர்ஜியாக்களுடைய அந்த கொள்கையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ எப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, யார் அல்லாஹ்வின் மீது அன்பும் ஆதரவும் அச்சமும் கொண்டு வணங்கி வழிபடுகிறாரோ அவர்தான் முழுமையான தௌஹீதை பின்பற்றும் மூமின்கள் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு என்ன இருக்கணும், அல்லாஹ் மேலே அன்பும் இருக்கணும், அல்லாஹ் நமக்கு மறுமையில் கூலி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஆதரவு, ஒரு நம்பிக்கையும் வைக்கணும். அதே சமயம் நம்முடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான் அப்படிங்கிற அந்த அச்சமும் அல்லாஹ் மேலே வைக்கணும். இப்போ இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி இது வருது. இவை அல்லாஹ் விதித்த வரம்புகளாகவும் அந்த வரம்புகளை தாண்ட முற்படாதீர்கள்.
இப்போ அல்லாஹ்வுடைய வரம்புகளை நீங்கள் தாண்ட முற்படாதீங்க. நீங்கள் தக்வாவுடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை தெளிவாக்குகிறான். இப்போ அல்லாஹ்வுடைய ஹராம் ஹலால் இருக்கு இல்லையா, அல்லாஹ் ஹராம் தடை செஞ்சுருக்கிறான்ல, அதை நம்ம டச் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய கோடு, அல்லாஹ்வுடைய லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைனை நம்ம டச் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்கணும். ஐயோ இவன் எல்லையை நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ணுறோம், அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு வேதனை கொடுப்பாங்கிற அந்த உணர்வு இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் எந்த இடத்துல சொல்கிறான்? 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் சொல்கிறான். அதே 2வது அத்தியாயத்தில் 206வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது, அவனுக்கு நரகமே போதுமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வார்னிங் கொடுக்குறான். அல்லாஹ்வை பயந்துக்கோன்னு சொன்னால் பயப்பட மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு நரகம் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு மிரட்டுறான். இப்போ 2வது அத்தியாயத்தில் 206வது வசனம். இப்போ 2வது பண்பு பார்த்தீங்கன்னா அன்பு. அல்லாஹ் அந்த அன்பு பற்றி அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்து கொண்டு அவர்களை அல்லாஹ்வை நேசிப்பது போல் நேசிப்பவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை, அதாவது மனிதர் சிலர்கள் யாரை வேணாலும் இருக்கட்டும், அல்லாஹ்வை எப்படி நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி அவங்க நேசிக்கிறாங்க. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை கடுமையாக நேசிக்கிறார்கள். ஷதீத் அப்படிங்கிறான். ஷதீதுன்னா சொல்கிறான் வெறித்தனமாக நேசிக்கிறாங்க அல்லாஹ்வை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வெறித்தனமாக இருக்கணும். இது அல்லாஹ் எங்கே சொல்கிறான்? 2வது அத்தியாயத்தில் 165 சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கிறது அல்லாஹ் இது ஒரு 3வது பண்பு சொல்கிறான். தமக்கு தாமே வரம்பு மீறிய எனது அடியார்களே, நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க, இப்போ அல்லாஹ் பயந்துருக்கணும், சரி ஏதோ மிஸ் ஆயிருச்சு, பாவம் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த இடத்துல என்ன அவ்வளோதான் முடிஞ்சிங்களா? இல்லை, என் அடியார்களே அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். என் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்ததில் ஒரு 1287 இதே மாதிரி ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக காஃபிர்கள் தான் அல்லாஹ்வில் அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். அப்போ காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ் மேலே தவக்குள் வைக்கணும், ஆதரவு வைக்கணும், அல்லாஹ்வை பயப்படணும். அப்போ இந்த 3 நிலையும் சேர்ந்ததாக தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய விஷயத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். அப்போ ரஹமத் சார்ந்த ஒரு சில உதாரணங்கள்லாம் ஹதீஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு முதல்ல ஒரு ஹதீஸ் இன்றைக்கி இப்போ காட்டக்கூடிய முதல் ஹதீஸ் எது அப்படின்னா, சஹீஹுல் புகாரியில் 6469வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய ஹதீஸு, அல்லாஹ் அன்பையும் கருணையும் படைத்த போது அதனை 100 வகைகளாக அமைத்தான். அவற்றில் 99 வகைகளை தன்னிடம் வைத்து கொண்டான். மீதமுள்ள ஒரே ஒரு வகையை மட்டும் தன் படைப்புகள் அனைத்திற்கும் வழங்கினான். ஆகவே ஒரு காஃபிர் மட்டும் அல்லாஹ்வின் கருணையை முழுவதையும் பற்றியும் அறிந்தான் என்றால் சொர்க்கத்தின் மீது அவநம்பிக்கை கொள்ள மாட்டான். அதேபோல் ஒரு மூமின் அல்லாஹ்வின் வேதனை முழுவதையும் அறிந்தால் நரகத்தை பற்றிய அச்சம் இல்லாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ் என்ன பண்ணான்? அன்பை படைக்கிறான். ஃபஸ்ட்டு அல்லாஹ் மட்டும் இருக்கும்போது அன்பு அல்லாஹ் படைக்கலை, அடியார்களை படைச்சதுக்கப்புறம் அல்லாஹ் அன்பையும் சேர்த்து படைக்கிறான். அப்போ அன்பு படைக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? பங்கு போட்டு 99 பங்கு அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பங்கை மட்டும்தான் இந்த வானம் பூமியில் இருக்கிற எல்லார் மேலேயும் இறக்கி விட்டான். இதை வச்சு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு விலங்குகள் இருக்குல்ல, தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுதில்ல, இது கூட அல்லாஹ் இறக்கி வச்ச அந்த அன்பு, ஒரு பங்கு அன்பு தான் நம்ம இன்றைக்கி எல்லாருமே செலுத்திட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளே இவ்வளோ இறக்கம் காட்டும்போது அப்போ அல்லாஹ் எந்த அளவுக்கு இறக்கம் காட்டுவாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான உதாரணம். இதை சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு காஃபிர் மட்டும் அல்லாஹ்வின் அருளை சரியாக முழுவதையும் அறிந்தால் அவன் சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்க மாட்டான். அவன் சொர்க்கத்தை அவனே எதிர்பார்ப்பான். ஏன்னா அல்லாஹ் நமக்கு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவன் எதிர்பார்ப்பான். அதே போல் ஒரு மூமின் மட்டும் அல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்து பயந்திருந்த முழுவதையும் அறிந்திருந்தால் நரகத்தை பற்றி பயம் இல்லாமல் இப்படி நம்ம உட்காந்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அது சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு புகாரில் 64, 69 இது இருக்குது. அதே இன்னொரு ஹதீஸு ஒரு சம்பவம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதிலிருந்தும் அல்லாஹ்வுடைய அந்த கேரக்டர், ஏன்னா அல்லாஹ்வுடைய கேரக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அல்லாஹ்வே சொன்னால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவன் எப்படிப்பட்டவங்கிறது நமக்கு அவனே சொன்னால் மட்டும்தான் தெரியும்.
அப்போ அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு வந்து விளக்குறான். நாளைக்கு மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் அட்வான்ஸாக இங்கேயே நமக்கு சொல்லி அல்லாஹ் இப்படிப்பட்டவன், அதனால் இவங்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க, பார்த்து ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிறான். ஒரு ஆள் நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ வந்து ஒரு வசூல் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு வசூல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்கிறீங்கன்னு வைங்க. கொடுக்கக்கூடியவராக இருந்தார்னு வைங்க, நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமாக போவோம். அவர் போனால் வாரி வழங்குவார் அப்படின்னா எவ்வளோ ஆர்வமாக போவோம். ஒரு சிடுமூஞ்சினா என்ன பண்ணுவோம், சில பேர்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கே இங்கே என்ன பண்ணுறாங்க சகோதரர்கள், தயங்குறாங்க. அவர்கிட்ட போய் பணம் கேளுங்க அப்படின்னா, நான் கேட்கல, பணம் வச்சுருக்காருன்னு தெரியும், ஆனால் போய் கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போது இல்லைங்க அவர்கிட்டலாம் போகலைங்க, அவர் ஒரு மாதிரியாக பேசிடுவார் அப்படிங்கிறோம். அப்போ அல்லாஹ்வை பற்றியும் போய் அவன் நிற்கிறதுக்கு முன்னாடி அவனை பற்றி நமக்கு ஃபுல் அறிவு இருக்கணும். நாளைக்கு மறுமையில் ஒன்றுமே தெரியாமல் நாம் எப்படி செயல்படுறதுனே தெரியாமல் போய் அல்லாஹ்ட்ட போய் நின்னோம்னா அது நமக்கு இழப்பாக போகும். இந்த ஒரு ஹதீஸு பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு மிகப்பெரிய ஒரு சான்று. ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு பணக்காரர், ஒரு அடியான், ஒருவனுக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வத்தை கொடுத்துருந்தான். பிறகு மரண தருவாயில் அவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். மகன்கள் சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல ஒரு அப்பா, நீங்கள் ஒரு நல்ல மனிதராக தான் எங்கள் அப்பா, நல்ல அப்பாவான்னு எங்களுக்கு நடந்துக்கிட்டீங்கிறார். ஆனால் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஃபன் துணி இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து திருடி விற்கக்கூடிய ஒரு மனிதர். அதாவது ஹராமான முறையில் அந்த திருட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்த ஒரு மனிதர், கஃபன் துணியை திருடி விற்றுட்டு இருந்த ஒரு மனிதர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மரண தருவாயில் மகன்களை கூப்பிட்டு உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கிறேங்கிற மாதிரி சொல்லி என்னங்கிறார், நான் நல்ல விதமாக உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கோரிக்கை உங்களுக்கு வைக்கிறேன், அதை நீங்கள் நிறைவேற்றுங்களா அப்படின்னு சொன்னோன்னா சரி நிறைவேற்றுறோங்கிற. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் செத்து போயிட்டா என்னை புதைச்சிடாதீங்க, என்னை கொண்டு போய் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் எரிக்க சொல்கிறார். எரிச்சிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அதை கொண்டு போய் நல்ல ஒரு பஞ்சிங் இதில் வச்சு பொடி பொடியாக தூளாக நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு நல்லா காற்று வீசுமில்ல, நல்லா சொல்லுன்னு நல்ல காற்று அடிக்கும்போது அதில் காற்றுல தூவி ஒரு பகுதியை விட்டுருங்க, மீதி பகுதி எடுத்துகிட்டு போய் கடலில் கொண்டு போய் கரைச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அல்லாஹ்கிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாது, ஏன்னா நான் வந்து பாவம் செஞ்சிட்டேன், நான் அல்லாஹ்கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, செய்ய சொல்கிறாரு. மகன்களும் அதே மாதிரி செய்கிறாங்க. இது எல்லாம் மீறினதுக்கப்புறம் அல்லாஹ் என்னங்கிறான், செத்த உடனே காற்றுக்கு கட்டளை போடுறான், இவருடைய அந்த பகுதியெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி. காற்று கொண்டு வருது, கடலுக்கெல்லாம் கட்டளை போடுறான், கடலும் கொண்டு வருது. மறுபடியும் அவரை உருவாக்கி அல்லாஹ் சொல்கிறான், ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, உன் பயத்தினால, உன்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பயம் இருந்துச்சு, அதனால் நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் இவரை மன்னிச்சு போட்டுறான். ஆக்சுவலாக இவனுக்கு என்ன பண்ணியிருக்கணும், டபுள் மடங்கு வேதனை கொடுத்துருக்கணும். ஒன்றே இவன் பாவம் செஞ்சது ஒரு பக்கம், ரெண்டாவது அல்லாஹ்னால பிடிக்க முடியாதுன்னு தவறாக அக்கீதா வச்சுருந்துருக்கான். என்ன சொல்லியிருக்கான், அல்லாஹ் கைக்கு நான் சிக்கக்கூடாதுன்னு சொல்லி தப்பாக வச்சுருக்கிறான். அப்போ இந்த மாதிரி இருக்குது. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வோட இடத்துல ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் கை இப்படி இறக்கி கட்டிட்டா எல்லாம் என்ன பண்ணுவான், தொழுகையும் பாத்தில், நம்ம நரகத்துக்கும் போயிடுவோம். விரல ஆட்டுறது போல் நீட்டி தொலைச்சிட்டோம்னா முடிஞ்சது நாசம். இங்கே எவ்வளோ பெரிய மிஸ்டேக் இவர் பண்ணுறாரு. இதை ரசூல்லா ஏன் சொல்கிறாங்க, நம்ம போய் நம்ம வணங்குறவன் எப்படிப்பட்டோன்னு முதல்ல தெரிஞ்சுங்க, ஆளை புரிஞ்சிங்க, முதல்ல அல்லாஹ் புரிஞ்சிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரூல்ஸ் எடுங்க. இதுதான் மெயின் விஷயம். ஒரு அக்கீதா நமக்கு சரியாக இருந்தால் அதிலிருந்து நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும். அல்லாஹ்வை பற்றியே நமக்கு தவறாக இருந்தால் இப்படி செஞ்சால் மிஸ்டேக் ஆயிரும் சொல்லி நமக்குள்ளே நமக்கு ஏகப்பட்ட ஃபித்னாக்களுக்கு காரணமே இதுதான். இந்த ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா புகாரில் 3478, 3481 இந்த ரெண்டு இடத்துல இந்த ஹதீஸ் இருக்குது. இன்னும் முஸ்னத் அஹ்மதில், தாரிமில் எல்லாம் இருக்குது. புகாரில் இருக்கிறதுனாலே இது சரியான ஹதீஸ். ஏன்னா அது டவுட் வரும், ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணால் இப்படி வருமானு புகாரிலே இருக்குது. அதனால் அறிவிப்பாளர்த்தோட இது பார்க்கவே வேண்டியது கிடையாது. இது ஒரு முக்கியமான ஹதீஸு. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு, ஒரு அடியான் என்ன பண்ணுறான், ஒரு பாவம் செஞ்சுட்டு சொல்கிறான், என் இறைவா நான் ஒரு பாவம் செய்து விட்டேனே, ஐயோ நான் தப்பு நடந்து போச்சு, நான் பாவம் செஞ்சிட்டேன், என்ன பண்ணுறது, அதை நீ மன்னித்து விடு என்று கூறும்போது அவன் தௌபா செஞ்சு எல்லாங்கிறான். அல்லாஹ்ட்ட துவா கையெடுத்து, அல்லாஹ் என்னை பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு துவா கேட்கும்போது அல்லாஹ் என்னங்கிறான், என் அடியான் தனக்கு ஒரு இறைவன் இருப்பதையும் அவன் நாடினால் பாவத்தை மன்னிக்கவோ அல்லது தண்டிக்கவோ சக்தி பெற்றவன் என்பதையும் அறிந்து வைத்துள்ளானா. அல்லாஹ் எப்படி ஆச்சரியப்படுறான்னா, என்ன இவனுக்கு தெரியுமா நான் ஒருத்தன் இங்கே இருக்கிறேன்ட்டு, நான் நினச்சா அவனுக்கு தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், நான் நினச்சா அவனை மன்னிச்சு கூட உள்ளான்னு சொல்லி அவனுக்கு தெரியுமா.
அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஆக்சுவலாக கோவம் தானே வரணும். ஏன்டா உனக்கு அறிவு கொடுத்துருக்கேன், இறை தூதர்களை கொடுத்துருக்கேன், வேதத்தை கொடுத்துருக்கிறேன், அத்தனையும் மீறி சைத்தான் நீ பாவத்தை செஞ்சு போட்டு கொஞ்சம் கூட நான் பார்த்துட்ருக்கிறேன்னு வேற உனக்கு மிரட்டி வச்சுருக்கிறேன், எல்லாம் பார்த்துட்ருக்குறான் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு மிரட்டியும் வச்சுருக்கிறேன், இத்தனையும் செஞ்சு நீ பாவத்தை செஞ்சதுக்கு அப்படி கோவப்படுறதுக்கு பதிலாக பாடுறா நான் ஒருத்தருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், அதுவும் நான் மன்னிக்க வேற செய்வேன்னு சொல்லி அவன் விளங்கி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்னங்கிறான், சந்தோஷம் அடைஞ்சு அல்லாஹ் என்னங்கிறான், அல்லாஹ் சொல்கிறான் மன்னிச்சிட்டேன் போ அப்படிங்கிறான். சரி இது ஒரு சான்ஸா? அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டாவது மறுபடியும் இதே மாதிரி செய்கிறான், என்னுடைய அறைவா நான் பாவத்தை செஞ்சுட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அல்லாஹ் மறுபடியும் இதே மாதிரி சொல்கிறான், பாரு நான் இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். 3 வாட்டி இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்பீட் பண்ணுறாங்க. செஞ்சுட்டு 4வது வாட்டி என்ன சொல்கிறான் அல்லாஹ், இதுக்கப்புறம் செய்யவே கூடாது இதுதான் வார்னிங்னு சொல்கிறானா? இல்லை, சரி நீ இப்படியே பண்ணுறா அப்படிங்கிறான், நீ இப்படியே கண்டினியூ பண்ணு, நீ இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டே இரு, நீ ரிப்பீட் பண்ணிகிட்டே இரு, நான் உனக்கு மன்னிச்சுட்டே இருக்கிறேங்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்து. இது யாராவது இதெல்லாம் தெரிஞ்சால் தர்காவுக்கு போவாங்களா? எதுக்கு போகிறான்? பாவத்தை செஞ்சிட்டோம், நமக்கு அல்லாஹ்ட்ட கேட்குறதுக்கு தகுதி இல்லை, அதனால் நம்ம அல்லாஹ்ட்ட போகிறோம். நீங்கள் தர்கா சம்பந்தமாக சட்டங்கள் எடுத்து பேசாதீங்க. கபரு கட்டுறதா வைக்கிறதா, கபரு இப்படியா என்ன, சவ்வாவுக்கு அர்த்தம் என்ன, கபரின் மீதுன்னா என்ன, அதெல்லாம் தூக்கி ஓரம் வைங்க. இப்படிப்பட்ட ஒரு இறைவன் உங்களுக்கு இருக்கும்போது என்ன தேவை ஏற்பட்டுச்சு உங்கள் மற்றவங்ககிட்ட போய் நிற்கும்போது? அப்போ அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அவங்க விட்டுருவாங்க. ஆக்சுவலாக இந்த அல்லாஹ்வை பற்றிய இந்த வசனங்கள் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு அந்த ஹதீஸ்கள் தான் ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த தர்கா விஷயத்தில் இந்த ஹதீஸ்லாம் பார்த்து அல்லாஹ் இப்படிப்பட்டவனா, இதெல்லாம் எங்கேயுமே நம்ம கேள்விப்படவே இல்லையா, இப்படிப்பட்டவங்க ஒருத்தர் இருக்கும்போது நமக்கு எதுக்கு இவங்கெல்லாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் வரும். இங்கே என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க, அவுலியாவை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க, அவுலியா ரொம்ப இரக்கம் கொண்டவர், அவுலியா ஒரு தர்காவுக்கு என்ன சொல்கிறாங்க, அவுலியா ரொம்ப முஹப்பத் கொண்டவர், அவரை யாராவது அதாவது அவருடைய சீடராக போய் யாராவது சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாரு, அவர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு, மறுமை நாளில் கூட உங்களை சிக்கல்லேருந்து காப்பாற்றுவார். ஒரு பக்கம் இப்படி அவுலியாவை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறது. அல்லாவை பற்றி என்ன சொல்கிறான், அல்லாஹ் என்ன, அல்லாவா மேலே இருந்து பார்த்துட்ருக்குறான், அடுத்து என்ன பண்ணுவான், அவன்கிட்ட மலக்குகள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அடித்து உயிரை பிடுங்குவாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் கபரில் சாத்துன்னு சாத்துவாங்க, அதுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ணேன்னு அவன் மறுமையில் அப்படி கேள்வி கேட்பான், அதுக்கப்புறம் என்ன பயங்கரமான நரகம் இருக்குது, கொண்டு போய் அவனை போட்டுருவான். இப்படி அல்லாஹ் இது பண்ணால் அதுக்கப்புறம் துவா செய்கிறதுக்கு அல்லாஹ் போய் கூப்பிட்டா கூட அவன் வரமாட்டான். ஐயோ அல்லாஹ் கூப்பிட்றான், நான் வேணாம்ப்பா, இவங்கிட்ட நான் போய் நிற்கவே இல்லை, இப்படி தான் ஓடுவோம். அல்லாஹ் விட்டு ஓடுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இப்படி பண்ணிவிட்டு ஒரு கொடுங்கோலன் மாதிரி இப்படி ஒரு சித்தரித்து தான் நம்ம வச்சிட்ருக்குறோம். இதிலே இன்னொரு அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு இன்னொரு ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக, ஷைத்தான் சொல்கிறான் அல்லாஹ்ட்ட, உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக உன் அடியார்களில் உடலில் எதுவரை உயிர் உள்ளதோ அதுவரை அவர்களை நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் என்று ஷைத்தான் ஷைத்தான் இப்படி சொல்கிறான், உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவனை வழிகெடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அல்லாஹ்வோ எனது கண்ணியம், எனது வல்லமை, எனது அந்தஸ்து ஆகியவற்றின் மீது அவன் ஒரு சத்தியம் பண்ணுறான், இவன் 3 சத்தியம் பண்ணுறான். அல்லாஹ் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நீ சொல்கிறியா, என் கண்ணியம், என் வல்லமை, என் அந்தஸ்து ஆகியவற்றின் மீது சத்தியமாக அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் நான் மன்னித்து கொண்டே இருப்பேன்கிறான். நீ தப்பு பண்ண வை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனை மன்னிக்க வைப்பேன், அவன் மன்னிப்பு கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது முஸ்னத் அஹமதில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ். அதே முஸ்லீமில் 5309வது ஹதீஸாக வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னா, அல்லாஹ் அரிசிலே எல்லாம் எழுதி வச்சிடறான். அதாவது அந்த லவ்ஃபுல் மௌஃபுல்ல கூட அல்லாஹ் எழுதி வச்சிடறான். என்னன்னு எழுதி வைக்கிறான், எனது கருணை என் கோபத்தை முந்தி விட்டது, என் கருணை என்னுடைய கோபத்தை விட பெருசு என்று தனக்குத்தானே அல்லாஹ் விதியாக்கி கொண்டான். இப்படிப்பட்ட ரஹமான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். இதே இன்னொரு ஹதீஸ் பாருங்க, முஸ்லீமில் 314வது ஹதீஸ். நமக்கு என்ன சொல்லப்படுது, நீங்கள் தொழுகையில் இப்படி, அதாவது சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறதில்ல, அதாவது ஒருத்தன் முக்கி ஃபர்லான தொழுகை தொழுதுட்ருப்பான், அவ்வளோதான் அவனுக்கு டைம் கிடைக்கும், ஒரு பக்கம் வேலை செய்வான், ஒரு லஞ்சுக்கு 1 மணி நேரம் டைம் விடுவாங்க, அதில் அவன் 1/2 மணி நேரம் சாப்பிட்ணும். இவன் இந்த இடத்துல எங்கே போய் 12 ரக்காத் சுன்னத் எங்கே போய் தொழுவான் கேட்டால் என்னம்பாங்க, நீ வேலையை விடு, வேலையை எப்படி விட்டா அப்புறம் வேலை இருந்தால் சோத்துக்கு என்ன பண்ணுவான், அதெல்லாம் பூச்சாண்டி காட்டி என்ன பண்ணுவாங்க, அவன் என்ன பண்ணுவான், சரி போ தொழுகையே விட்டுடலான்னு சொல்லி விட்டுருவான். அப்போ என்ன பண்ணும், கடமையான தொழுகை அதில் காம்ப்ரமைஸே கிடையாது,
கடமையான தொழுகையில் காம்ப்ரமைஸே கிடையாது, அது கண்டிப்பாக தொழுகணும். ஆனால் மற்ற அமல்களை பற்றி நமக்கு என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு அமலா, வெறும் தொழுகை கடமையானதை வச்சுருக்கிறேன், நீலாம் எங்கே சொர்க்கத்துக்கு போக போகிற, இங்கே பார் அந்த சஹாபி இப்படி தொழுதார், இவர் இப்படி தொழுதார், அவர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. டிஸ்கரேஜ் பண்ணி மார்க்கத்துடைய ஒரு விஷயங்களை சரி நம்ம செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் வீணாகத்தான் போக போகுது அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுறோம், ஒரு கட்டத்தில் நிறைய பேர் பாருங்கள் ரிவர்ஸில் போயிடுறாங்க. ஒரு சில ஸ்டெப்பு வர்றாங்க, நம்ம மார்க்கத்தை வந்து இப்படி தப்பாக சொல்லி கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிவர்ஸில் போயிடுறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் அமல்களுடைய பயன் எவ்வளோ யூஸ் ஆகுதுங்கிறது இந்த ஹதீஸில் பாருங்கள். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் 314வது ஹதீஸ். அல்லாவின் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசிகளில் இறுதியாக நரகத்தில் இருந்து வெளியேறுபவர் யார் என்று நான் அறிவேன் என்று சொல்கிறாங்க. நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேற ஒருத்தனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுறான், நரகத்திலேருந்து கூட்டு வந்து நிறுத்துகிறான். நிறுத்தி என்னங்கிறான், மறுபடியும் விசாரணை பண்ணுவோவா, விசாரணை பண்ணி தான் அவன் நரகத்துக்கு போகிறான். மறுபடியும் எல்லாம் கூப்பிட்டு சரி வா, ரொம்ப நாள் தண்டனை அனுபவிச்சிட்டா, மறுபடியும் வா உன்கிட்ட விசாரணை வைக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவனை கூப்பிட்டு என்னங்கிறான், விசாரணை வைக்கலாம் வாங்குறான். சொல்லிவிட்டு இவன் செஞ்சதெல்லாம் எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி அமல் மறுபடியும் எடுத்து காட்டுக்க சொல்லப்படுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, மலக்குகள் இவர் புரிந்த சிறு பாவங்கள்லாம் எடுத்து காட்டுறாரு. அல்லாவும் அதான் சொல்கிறான், இவர் புரிந்த அந்த சின்ன சின்ன பாவங்கள்லாம் எடுத்து இவர்கிட்ட காட்டுங்க அப்படிங்கிறார். இவர் இப்படியே பார்க்குறாரு, என்னடா இது இத்தனை பாவங்கள் சின்னதெல்லாம் கொண்டாந்து ஃபஸ்ட்டு காட்டுறாங்களே, அடுத்தது பெருசெல்லாம் காட்டுவாங்க போல இருக்குது, நம்ம இதை விட பெரிய பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குறான். பார்த்துட்டு முழிச்சிட்டு நின்றுருக்கான். அல்லாஹ் கேட்குறான், நீ இன்ன நாளில் இன்ன பாவத்தை செய்துள்ளா என்று கூறப்படும். உடனே அவர் என்னம்பார், ஆமாம்மா அல்லாஹ் நான் செஞ்சது தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்குவார். ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், சரி நீ ஒத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் போடணும் அப்படின்னா ஆனால் அமல்கள் வேணும், நன்மை இல்லாமல் சொர்க்கத்தில் போட முடியாது. இப்போ உன்னை என்ன பண்ணுறது சொர்க்கத்தில் போடுறதுக்கு, சரி ஏன்னா ஒரு வேலை பண்ணலாம், என்ன அப்படின்னா உன்னுடைய பாவங்கள்லாம் நான் நன்மையாக மாற்றிடுறேன், நீ செஞ்ச சின்ன பாவங்கள்லாம் நான் நன்மையாக மாற்றி இப்போ வெயிட்டு போடலாம், இப்போ வேணால் கொண்டு போய் போடலான்னா டபக்குன்னு என்னம்பா, யாரெல்லாம் நான் செஞ்ச பெரிய பாவம்லாம் இவர் லிஸ்ட்லேயே காட்டல அப்படிமா. யார்கிட்ட, மலக்குகள்கிட்ட. முதல்ல என்னம்மா லிஸ்ட்டு, அதாவது முதல்ல பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு சின்ன பாவங்கள் மட்டும் வருது, தப்பிச்சோம், பெருசெல்லாம் ஏதோ லிஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். இதை நன்மையாக மாற்றப்படுதுன்னொன்னே இதுக்கு பதிலாக எனக்கு பெரிய பாவங்கள்லாம் காணும், இவங்கெல்லாம் விட்டுட்டாங்க, கரெக்டாக நீங்கள் கணக்கு பாரு அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் ரசூலில் வந்து சிரிக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட இறைவன் நான் வந்து நம்ம வந்து ஒரு தொழுகையில் ஒரு சின்ன எரர் ஆனவனும் நம்மளை தூக்கி நரகத்தில் போட போகிறான். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்குறான், இவன் என்ன நினப்பில் வர்றான். அதான் சொல்கிறேன் இல்லை, இங்கே தூய்மையான உள்ளம், தொழுகையில் ஒரு தப்பு நடந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். என்ன நமக்கு தெரியல, தொழுகையே இல்லாமல் எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க சாஃபீன்கள். அதாவது நமக்கு போக முடியாது, ஏன்னா நபி வந்துட்டா, வேதம் வந்துட்டா, இபாதத் இல்லாமல் நம்ம போய் சேர முடியாது. ஆனால் தொழுகையே இல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாடி இருந்த மக்கள் போயிருக்காங்களா இல்லையா? வெறும் அல்லாஹ் மட்டுமே நம்பி இருந்தாங்கன்னா போதும். ஷிர்க்கு வைக்காமல் இருக்கிற ஒரு கூட்டம் குர்ஆன் சொல்லுது சாஃபீன்களுக்கு சொர்க்கம் அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ்வுடைய அருள் ரொம்ப விசாலமானது. அவன்கிட்ட ஆர்வத்தோட 2 ரக்காத் தொழுவுங்க, அதோட வெயிட்டே தனி. ஒரு ஹஜ்ரத் இப்போ வந்து ஒருத்தனுக்கு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு, அவன் பாட்டுக்கு தொழுது தள்ளுறான், அவன் பாட்டு குர்ஆனை ஓதி தள்ளுறான். அவனும் ஒருத்தனுக்கு சூழ்நிலை அமையல, அவன் ஒரு சூறா ஓதனானா இது மிகச்சிரும். புரியுதுங்களா? ஒருத்தன் வெறும் 2 ரக்காத் தொழுவான், இந்த பக்கம் 200 இருக்கும், நிற்காது. அதான் ஆர்வத்தை பார்ப்பான். இந்த சிரமத்தில் இருந்துக்கிட்டு இவன் இப்படி செஞ்சுருக்கிறான், இந்த சூழ்நிலையில் இருந்துட்டு இவன் செஞ்சுருக்கிறான். இதுதான். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அமல்களின் பேரால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் அமல்கள் போனீங்கன்னா எல்லா பள்ளிவாசலும் அமல் செய் கற்றுக் கொடுப்பாங்க. அமல் செய்யலாம் வேணாங்களா? என்ன மாதிரியான ஒரு இது பூஸ்டப் பண்ணப்படுதுன்னா, ஏதோ அல்லாஹ்வுக்கு இந்த அமல்கள்லாம் ரொம்ப தேவை, இந்த அமல்களை வச்சு அல்லாஹ் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ண வேண்டிய மாதிரி இந்த அமல்கள் வந்து ரொம்ப அல்லாஹ்வுக்கு தேவைங்கிற மாதிரி கொண்டு போய் வச்சு ரொம்ப பூஸ்ட் பண்ணுறாங்க. அமல்களை அதிகப்படுத்தணும், அமல்களை அதிகப்படுத்துகிற அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அமலை அதிகப்படுத்துகிற ஒரு கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. அமல் இன்னும் சொல்ல போனால் நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன், எங்கேயாவது ரசூல்லா அமல்களை அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்களா? மாறா குறைக்க சொல்லி வேணால் ஏகப்பட்ட ஹதீஸ் என்னால் காட்ட முடியும். அதிகமாக அமல் செய்கிற ஆட்கள் திட்டு வாங்கியிருக்காங்க ரசூல்லாட்ட. என்ன அமல் பண்ணிட்டு குறைச்சிட்டு போ, குறை, இன்னும் கம்மி பண்ணு, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது சொல்கிறாங்க. அப்போ தான் ரசூல்லா சொல்கிறாங்க அமல்களை கொண்டு சொர்க்கம் கிடையாது.
என்ன சும்மா இது இந்த வேலை செய்கிறதுக்கு மலக்குகள் இருக்காங்க. இதுக்கு வந்து அதாவது நான் சொல்கிறேன் இல்லைங்க, மறுபடியும் பேச்சு யாரும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. கடமையான தொழுகை அதோட இடத்துல இருக்குது, சுன்னத்தான தொழுகை அதோட இடத்துல இருக்குது. இந்த மேலே இந்த அமல்கள் செய்யணும்னு சொல்லி என்ன அமல்னே தெரியாமல் ஒரு பூஸ்டப் சமுதாயத்தின் மத்தியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. தப்லீக் ஜமாத்தில் போய் ஒரு கஸ்ட்டு போய் உட்காருங்க, இவங்க அதான் சொல்லுவாங்க, அமல்கள் செய்யணும், அமல்கள் அதிகப்படுத்தணும், நன்மை கவுண்டிங் எல்லாம் பார்க்குறதே இல்லைங்க, குவாலிட்டி தான் எல்லாம் பார்க்குறான். 2 ரகாத்னாலும் அப்படி நிற்கணும், அந்த உள்ள தூய்மையோடு நிற்கணும். அந்த ஈமான அதிகப்படுத்துறது வேணால் வேலை செய்யும், இந்த ஃபீல்டில் வேணால் வேலை செய்யும். செய்ய வேண்டிய வேலை இது எது? உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டியது, ஈமான பியூரிட்டி பண்ண வேண்டியது, ஈமான அதிகப்படுத்த வேண்டியது, செய்ய வேண்டிய வேலை இது. இது ரசூல்லா சொல்கிறாங்க புகாரில் 69 ஹதீஸு, மார்க்க விஷயங்களில் மக்களுக்கு எளிமையை உருவாக்குங்க. மார்க்க விஷயத்தை நீங்கள் பயான் பண்ணிங்கன்னா மக்கள்கிட்ட எளிமையே இருக்கோ அதை சொல்லுங்கள், சிரமத்தை ஏற்படுத்தாதீங்க. ரசூல்லா சொல்கிறாங்க சிரமத்தை ஏற்படுத்தாதீங்க. ஒருத்தன் வர்றான், அவனால் ஜமாத் தொழுக பாசிபிள் கிடையாது, அவனை கூப்பிட்டு ஜமாத்தா தொழுக மாட்டேங்கிறா நீ எல்லாம் என்ன, அவன் வேலை அந்த மாதிரி அந்த பொசிஷனில் இருந்தானா நீ தொழுவியா? முதல்ல அதை பாரு. அதை அவன் தொழுவ நேரத்துறதே பெரிய கஷ்டம். ஒரு கடை இருக்குது, இன்றைக்கி ஒரு சிட்டியில் இருந்துக்கிட்டீங்க, டெல்லி மாதிரியான மெட்ரோ சிட்டிலலாம் போங்க, 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியுமா? 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் எடுக்கும் பீக் ஹவர்ஸில். பள்ளிவாசல் ஒரு இடத்துல இருக்குதுன்னு வைங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணுன்னா 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கும். அப்போ அவன் லொஹர் தொழுகைக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம், அவன் 11:30 கிளம்புனா 1 மணிக்கு ரீச் ஆவான். மறுபடியும் அங்கேருந்து அவன் கிளம்பி வந்தானா 3:30 ரீச் ஆவான். அப்போ மெட்ரோபாலிட்டன் மாதிரியான ஊர்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எனக்கே 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு சிக்னல்லேருந்து 2 சிக்னலில் போய் நிற்கிறேன், 8 வாட்டி க்ரீன் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் ஏன்டான்னு வருது. 30 செகண்ட் 40 செகண்டு கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் ஃபுல்லாக இங்கேருந்து நிற்கிறேன், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நிற்கிது. 8 வாட்டி க்ரீன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி அதுக்கப்புறம் கிளியர் ஆகுது. அது மாதிரி 4 சிக்னல் மாட்டிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? வாழ்க்கையை இவன் தொழுகை நினச்சே பார்க்க மாட்டான். நம்ம அந்த இடத்துல 1.5 மணி நேரம் ஒரு தொழுகைக்கு ஒதுக்குனா எவனெல்லாம் தொழுவ முடியும்? சொல்லுங்க பாப்போம், எவனாலையும் தொழுவ முடியாது. அப்போ இந்த சிரமமான மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தலை. இதில் ஃபத்வா சொல்கிறதே இல்லை. இல்லை இப்படி சொன்னால் என்ன ஆயிடுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பயந்த மாதிரி தான் பயப்படுறாங்க. இப்படி வீட்லேயும் தொழுவலான்னு சொன்னால் இப்படிப்பட்டவன் தொழுதுருவான் அப்படின்னா நம்ம மார்க்கத்தில் எல்லாமே தான் இருக்குது. குறைந்தபட்ச லெவல் இது, அதிகபட்சம் லெவல் இது. நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணணும். உங்கள் மார்க்கம் உங்கள் மறுமை வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணிக்கணும்னு தயாராகிட்டா அது நீங்களே நுரண்டு பண்ணி நீங்கள் போயிட்டா அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இருக்கிறது என்னவோ அதை சொல்கிறோம். இப்போ இது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே தவிர சிரமத்தை ஏற்படுத்தாதீங்க, நற்செய்திகளையே சொல்லுங்கள். இந்த இடத்துல ரசூலுல்லாவுக்கு 2 பேர், பஷீரன் ஒன் நசீரன், குர்ஆன்லலாம் வரும். என்னன்னா நற்செய்தி சொல்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகும். அல்லாஹ் ஃபஸ்ட்டு ரசூலா எதை கூப்பிடுவாங்க? நற்செய்தி தான். அதுவும் குர்ஆனில் எந்த இடத்துலலாம் சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கமும் நரகமும் வந்தால் குர்ஆனில் நோட் பண்ணி பாருங்கள், ஒரு அழகான ஒரு ஆர்டரில் இருக்கும். சொர்க்கம் நரகம்னு இருந்தால் ஃபஸ்ட்டு சொர்க்கம் இருக்கும், ரஹமத்து தண்டனைன்னு இருந்தால் ஃபஸ்ட்டு ரஹமத்து வரும். இந்த சீக்வன்ஸ் மாறவே மாறாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அருள் தான் ஃபஸ்ட்டு இருக்கும், 2வது தான் அவனுடைய அஸாப் வரும். அதே மாதிரி நற்செய்தி ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது வரும். எங்கேயுமே இது உள்டாவாக வரவே வராது. ஃபஸ்ட்டு பயம் காட்டுறது, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நற்செய்தி வரவே வராது. இப்படி தான் உள்ளா வரும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வெறுப்பூட்டி விடாதீங்க, வெறுப்பு ஏற்படுத்திடாதீங்க. மார்க்கத்தின் பெயரால் போட்டு இல்லாத சட்டம் சொல்லி 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 அவனை டார்ச்சர் பண்ணிடாதீங்க. இதுதான் நடக்குது. நீ பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இவன் பாருங்க என்ன சொல்கிறான். இங்கே தப்லீக் ஜமாத்தில் எடுத்தீங்க, புதுசாக ஒருத்தர் தொழுகை ஆரம்பித்தாருன்னா உம்ருக்கலா என்ன வாழ்நாளில் நீ வயசு அதாவது ஒரு மேஜரானதுலேருந்து கணக்கு போட்டு நீ தொழுவணும். அல்ல இந்த அளவுக்கு அது 40 வயசில் ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா 18-19 வயசுலேருந்து கணக்கு வச்சு அந்த தொழுகை எல்லாமே நீ தொழுதாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். இதெல்லாம் சொன்னதெல்லாம் என்ன பண்ணுறான், சரி இவ்வளோ தூரம் தலைக்கு மேலே போச்சு, இதுக்கப்புறம் என்ன போயிட்டு போகிற நரகத்துக்கு. இப்போ இந்த பாவத்தை யார் சுமக்கிறது? இவனை மிஸ்கைடு பண்ணது யார்? இது அல்லாஹ்வுடைய சட்டம். நாளைக்கு மறுமையில் கூப்பிட்டு கேட்டு ஒன்றால் இவன் நம்மளே சொல்லுவோம்ல, நேராக ஒரு நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, என்ன கடை வச்சுருக்கீங்க? டீ கடை வச்சுருக்கீங்க. அந்த வழியாக நான் வர்றேன், ஒரு 2 முக்கு தாண்டின உடனே வழியில் ஒரு உங்கள் கஸ்டமர் வர்றாரு, கேட்குறாரு, ஏன் ரஃபீக் பாய் இருக்காரான்ட்டு. அவர் கடை சாத்திட்டு போயிட்டாருங்கன்ட்டான். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அவனை பார்க்குறீங்க, பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நிஜமாலுமே கடையை சாத்திட்டு வரீங்க. என்னங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அப்போவே சாத்திட்டாருன்னு சொன்னீங்க அப்படிங்க. யாருங்க சொன்னது? அவர் தாங்க சொன்னாருன்னு. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன்டா
நான் கடை திறந்து வச்சுருக்கேன், நீ சாத்திட்டு போய்ட்டு நீ ஏன்டா சொன்னேன்னு சண்டை போடுவீங்களா இல்லையா? அதே மாதிரி அல்லாவுடைய கடை திறந்துருக்கு, ரஹமத்துடைய கடை, இவங்க சாத்துறாங்க. அல்லாவுடைய கடை இவ்வளோதான், இந்த ஸ்டாக் இவ்வளோதான், இவனுடைய ரஹமத்து சும்மா கம்மியானது, இவ்வளோதான் கிடைக்கும்னு சொல்லி சாத்திடுறாங்க. அதே மாதிரி புகாரில் 90வது ஹதீஸு, ஒரு மனிதர் என்ன பண்ணுறாங்க, ரசூல் அல்லாவின் தூதரே ரசூல்லாட்ட வர்றாங்க, வந்துட்டு கம்ப்ளைண்ட் வருது, அல்லாவின் தூதரே இன்ன மனிதர் இமாமாக நின்று தொழுகை நடத்தினால் தொழுகையை எங்களுக்கு நீட்டுகிறார். இவர் என்ன பண்ணுறாரு, தொழுகை எங்களுக்கு நீட்டுறாரு, எனவே நான் ஜமாத்தாக தொழுவதே இல்லை, ஜமாத் தொழுகை நான் விட்டுட்டேங்கிறார். நான் வீட்டில் தான் தொழுகிறேன். ஏன்னா வந்தால் இவர் பெரிய பெரிய சூறாவை, அது என்ன சூறா வர்றாருன்னா இவர் பக்ராவும் நிசாவும் வர்றார். பக்ராவில் எவ்வளோ 256 வசனம், நிசாவில் கிட்டத்தட்ட 200 வசனம். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, இவர் சொன்ன உடனே இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு முன் அடைந்திராத கோபத்தை நான் கண்டேன். இதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு கோபம் ஏற்பட்டதே இல்லை. ரசூலுல்லாஹ் பயங்கரமாக கோபம் வருது, நேராக போய் மிம்பரில் ஏறி பயான் செய்கிறாங்க. மக்களே, நீங்கள் வெறுப்பூட்டுபவர்களாக இருக்கிறீர்கள். என்ன வெறுப்பூட்டுறீங்களா? யார் மக்களுக்கு தொழுகை நடத்தினாலும் சுருக்கமாகவே தொழுகை நடத்தட்டும். நோயாளிகள், பலவீனர்கள், வேலைக்கு செல்வோர் இருப்பாங்க. உனக்கு டைம் இருக்குன்னு நீ தொழுவியா? கேட்டால் அல்லாவுடைய வசனம் கேட்க மாட்டியா? குர்ஆனுக்காக டைம் ஒதுக்க மாட்டியா? அபூபக்கர் எப்படி தொழுதார் தெரியுமா? உமர் எப்படி நம்ம பேசுவோம், அபூபக்கர் எப்படி தொழுதார், இதெல்லாம் இங்கே ரசூலுல்லாஹ் இங்கே உல்டாவெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நீளமாக தொழுகை நடத்தினா எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இன்னொரு ஜமாத் தொழுகை விட்டார்ல, இவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் அட்வைஸே பண்ணல, நீ பண்ணது கரெக்டுன்றார். கோவம் ஆக்சுவலாக இவர் மேலே நாம் பட்டிருப்போம். அப்படி இருந்தாலும் நீ எப்படி ஜமாத்தை விடலாம்? ஜமாத்து கடமையா இல்லையா? 27 மடங்கு நன்மையா இல்லையா? இதெல்லாம் அவர்கிட்ட பேசியிருப்போம். அந்த இடத்துல நம்ம உல்டாவாக இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம். ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொல்லவே இல்லை, நீ பண்ணது கரெக்டு, நீ தனியாக தொழுது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதே தான் இந்த 64, 63 இந்த ஹதீஸ்லாம் சொல்கிறாங்க, உங்களில் யாரையும் உங்கள் நற்செயல் காப்பாற்றாது. உங்கள் நற்செயலை வச்சு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற நம்பிக்கை தான் இந்த நற்செயலை தூண்டுது உங்களுக்கு, அதிகமாக செய்யணும், அதிகமாக செய்யணுன்ட்டு. அல்லாவின் கருணையினால் தான் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அல்லாவின் தூதரே உங்களையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்களுமா அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆம், என் இறைவனின் கருணை என்னை அரவணைத்து கொண்டால் தவிர நடுநிலையாக செயல்படுங்கள், ஆவரேஜாக செயல்படுங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காலையிலும் மாலையிலும் சிறிது நேரம் நற்செயல் புரியுங்க. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைக்குதா, ஒரு தஸ்பீஹ் ஓதுங்க, ஒரு குர்ஆன் ஓதுங்க. கடமையான வழிபாடுகள் தனி, அது இந்த நற்செயல்களே வராது, அது ஈமானை சார்ந்தது. நடுநிலையை கடைபிடிங்கள். இவ்வாறு செய்தால் உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைவீர்கள். எது லட்சியம்? சொர்க்கத்தை நீங்கள் அடைஞ்சுக்குவீங்க. எண்ணிக்கையில் குறைவாகவே இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் அமல்ல சிறந்ததாகும். அமல் தொடர்ந்து செய்யணும், அது கம்மியாக இருந்தாலும் என்ன பிரச்சனை இல்லை, இதுதான் சொல்லணும். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணம் என்னாச்சு, நசைன்னு நினைக்கிறேன், நசை தானே 3வது வலிம் வந்திருக்குது. நசை 3வது வலிம் வரைக்கும் ஹதீஸ் வந்துச்சு. அது வாங்கிட்டு போய் தஹஜ்ஜுத் சம்பந்தப்பட்ட பாடங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அது பார்த்ததில் என்ன ஆயிடுச்சு, ஒரு சில ஹதீஸ்கள் கிடைச்சது. அதாவது இஷா முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுதுருக்காங்க. நம்ம பிரபலமாக அறிஞ்சு வச்சதுன்னா இரவின் 3இல் ஒரு பகுதியில். எனக்கு ஒரு இது பார்த்துட்டு சரி இப்படி ஹதீஸ்கள் இருக்க, அது நிறைய ஹதீஸ்கள், அதாவது ஒரு துருக்கு மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக அதே அந்த சீக்வன்ஸ்லேயே ஒரு 4-5 ஹதீஸ் கிடைக்குது. இதை பார்த்துட்டு சரி இதுவாக இருந்தால் நமக்கு ஈஸியாச்சே, ஒரு 10-11 மணிக்கு 8 ரக்காத்து ப்ளஸ் 3 ரக்காத்து தொழுதுட்டுனா நம்ம அருமையாக தூங்கிடலாமே. எனக்கு இது ஒரு பிரச்சனையாகவும் இருந்தது. என்ன அப்படின்னா, சரி 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம தொழுதோம்னா 5 மணிக்கு முடிஞ்சிருது. இவங்க 5:45 தொழுகை வைக்கிறான், சுபு தொழுகை 5:45 ஜமாத் வைக்கிறான். அந்த 3/4 மணி நேரம் நம்மளால் உட்கார முடியல, ரொம்ப தூக்கம் தள்ளுது. இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஒரு மாதிரி நமக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் அது கிடைக்குது. அதனால் தஹஜ்ஜுத் தொழுகை விட்டாச்சு. சரி அதனால் சரி இது பண்ணால் நல்லா இருக்குமே, இது ஒரு நல்ல ஏற்பாடாக தெரியுதுன்னு சொல்லி ஒரு சகோதரர்கிட்ட அது சம்மந்தமாக விவாதம் பண்ணுறோம். அவர் என்ன, இல்லை இது இப்படி தொழுவே கூடாது. ஏங்க ஹதீஸ் சரியான ஹதீஸ் இருக்குது. அதில் அந்த ஹதீஸ்லேயே எப்படி வருதுன்னா, ஒரு நபித்தோழர் சொல்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரமும் தொழுதுருக்காங்க. நீங்கள் ரசூலுல்லாஹ் இரவில் தூங்குபவராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தூங்குறவரும் நீங்கள் பார்க்கலாம், தொழுகிறவராக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தொழுகிறவராகவும் அவரை பார்க்கலாம். மாற்றி மாற்றி ரசூலுல்லாஹ் ஏன் பண்ணுறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் நல்லா தெரிஞ்சுங்க, ரசூலுல்லாஹ் தனக்காக அமல் செய்யலாம், நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் அமல் செய்கிறாங்க. அப்போ பல ஆப்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நான் கேட்குறோம். அவர் என்னங்கிறாரு, இல்லை அப்புறம் கடைசியாக அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சொல்கிறதெல்லாம் கரெக்டு,
இப்படி இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்ன அப்படின்னா இரவின் கடைசி பகுதியில் தொழுகிறது தான். அதனால் அதைத்தான் நம்ம செய்யணும். ஏன்னா ஒரு விஷயம் இருக்குதுன்னா சிறந்ததை தான் நம்ம மக்களுக்கு சொல்லணும். அப்படின்னா இது தப்பான ஒரு நிலைப்பாடு. ஏன் சிறந்தது சொல்லணும்? ரெண்டையுமே சொல்லணும். இதுதான் மார்க்கம். ஒரு கடை இருக்குது, உங்களை ஓனரை வச்சுட்டு போயிருக்கிறாரு, செப்பல் நீங்கள் விற்கிறீங்க. ஒருத்தன் வர்றான் கிராமத்தால், அவன்கிட்ட ஒரு 200 ரூபா தான் இருக்குது. ஆனால் உங்கள் கடையில் எவ்வளோக்கு சரக்கு இருக்குது? 200 ரூபா செப்பல் இருக்குது, 1000 ரூபா செப்பலும் இருக்குது. வர்றான், அவங்ககிட்ட வந்தவொடனே இந்தப்பா 1000 ரூபா செப்பல் எல்லாம் எடுத்து போடுறீங்க. அவன் எடுத்து பார்த்து என்னங்கிறான், எனக்கு எதுவுமே செட் ஆகுது, அவன் போயிடுறான். இப்போ ஓனர் உங்களை கூப்பிட்டு என்ன பாரு, ஏன்டா 200 ரூபா செப்பல் இருக்குல்ல, அதை காட்ட வேண்டியதானு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இது மாதிரி இருக்கிற எல்லா சரக்குமே காட்டணும். இங்கே லோயஸ்ட் கிரேடு இது இருக்குதா, இது லோயஸ்ட் கிரேடு, இது ஹையஸ்ட் கிரேடு, இதை சொல்லணும். இதை சொன்ன, அதாவது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் தஹஜ்ஜுதுக்கு இரவின் கடைசி பக்கத்தில் எந்திரிச்சு சொல்லுவான். இதே ஒருத்தன் ஆரம்பத்தில் ஒருத்தன் சொல்லுவான். ஆனால் இவனுக்கு இக்லாஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை இதை பீட் பண்ணிட்டு போயிடும். அந்த தொழுகையை இந்த தொழுகை பீட் பண்ணிட்டு போயிடும். அப்போ இதெல்லாம் மனித மூளையை வச்சு அல்லாஹ் கணக்கு போட்டு இந்த அமல்களை இது பண்ணணும்னு சொல்லி சஹாபாக்கள் இப்படி செஞ்சாங்க, சஹாபாக்கள் அப்படி பண்ணாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, சஹாபாக்கள் டெய்லி இந்த மாதிரியான இபாதத்துகள் அவங்க செஞ்சது கிடையாது. உள்ளூரில் இருந்தா, மதீனாவில் இருந்தா, அதே போர்களுக்கு போனாங்கனாலும் அந்த இபாதத்துகள்லாம் கிடையாது. அங்கே எங்கே ஃபர்லு தொழுகையே 1 ரக்காத்து, அதுவும் என்ன லோஹர் எத்தனை ரக்காத்து? 1 ரக்காத்து. 1 ரக்காத்து. அசர் எத்தனை ரக்காத்து? 1 ரக்காத்து. அது ஜம்முக்கும் ஜம்மு ஆயிரும். எது போர்க்கால தொழுகையை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிரும்? ஜம்முக்கும் ஜம்மு ஆயிரும். அப்போ அந்த அளவுக்கு சுருக்கி தான் அவங்க தொழுவாங்க. அப்போ அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஒரே மாதிரி அல்லாஹ் படைக்கலை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம். எனக்கு இப்படி உடம்பு இருக்குதுன்னா உங்களுக்கு வேற உடம்பு. அதே மாதிரி அறிவு இருக்கு இல்லையா, அறிவு திறன், அதுவும் வேற வேற மாதிரி படைச்சிருக்கிறான். அதே மாதிரி சூழ்நிலைகளால் மனிதன் கைதியாக்கப்படுறான். எண்ணம் இருக்கும், ஆனால் சூழ்நிலை செய்ய விடாது. அப்போ சூழ்நிலைகள் ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவனால் அதிகமாக அமல் செய்ய முடியும். இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? என் அமலை வச்சு உங்களை நான் குத்தி காட்டக்கூடாது. இப்போ நான் 12 ரக்காத் ரெகுலராக தொழுகிறேன், உங்களால் முடியாது. இவெல்லாம் ஒரு ஆள் கொஞ்சம் கூட நன்மையில் ஒரு ஆர்வமேல வந்துட்டான் பயான் கேட்குறதுக்கு, கொஞ்சம் கூட சொர்ணம் இல்லாமல். இவனுக்கெல்லாம் நம்ம பயான் பேசணும். இதெல்லாம் கேட்டு எங்கேருந்து திருந்த போகுது? இந்த மாதிரியான பேச்சுகள் நம்ம கேட்குறோம். இதெல்லாம் எங்கே தேர போகுது? இவனெல்லாம் பயான் கேட்டு என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சு வச்ச 12 ரக்காத்தையும் இவெல்லாம் தொழுவ மாட்டேங்கிறான். இவன் மறுபடியும் புதுசாக வேறு கற்றுக்கிட்டு வரானா. இப்படி விரட்டி விடுறது. இதெல்லாம் வெறுக்கத்தக்க செயல். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, வெறுப்பூட்டாதீங்க மார்க்கத்தில், இது வெறுப்பூட்டுற செயல். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டால் அவர்களால் இயன்ற செயல்களையே கட்டளையிடுவார்கள். முடிஞ்ச அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை சொல்லுவாங்க. என்ன வேலை செய்கிறீங்க? மூட்டை தூக்குறீங்களா? அப்படியா? உங்களுக்கு இந்த மாதிரியா? நீங்கள் இதை பண்ணுங்க, போதும் போங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? உங்களுக்கு என்ன? ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன். நீ சும்மா உட்காந்துட்டு இருக்கிறியா? வாடகை வாங்கி தின்னுட்டு உட்காரியா? நீ வா, உனக்கு நான் சொல்கிறேன் அமல், வா இங்கே உட்காரு, வா, நீ செய். இப்படி நீ இதை தொழுவு, அதை தொழுவு, தஹஜ்ஜுத் தொழுவு, உட்காந்து இது பண்ணி இதெல்லாம் பண்ணால் தான் உனக்கு ஈக்குவல் ஆகும். அவனுக்கு வேலை செய்கிறதுக்கே டைம் இருக்குது. அவன் எங்கே போய் தொழுதுட்டு தஸ்பீஹ் செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரசூலுல்லாஹ் அது கட்டளை போடுவாங்க. உங்களுக்கு முன்பின், அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் கோபம் வருது. யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ் ஆக்சுவலாக தனக்காக அமல் செய்யலை. இது நல்லா மைண்டில் பதிவு வச்சிங்க. அவருக்கு அமல் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ரசூலுல்லாஹ் அமல் செய்யலனாலே சொர்க்கம் தான். கற்றுக் கொடுக்குற துவாக்கள், ஏன் துவாக்கள் சத்தமாக ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க? பின்னாடி இருக்கிறவங்க மனப்பாடம் பண்ணுங்கிறதுக்காக. தொழுகையில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் ரசூலுல்லாஹ் சத்தமாக தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் என்ன ஓதுறாங்க, என்ன படிக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் அனைவரையும் விட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் கோபம் வருது. அதாவது ஈஸியாக அமல் கற்றுக் கொடுத்தா என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு என்னங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, எங்களுக்கு இது பத்துமா? அப்படிங்கிற அந்த டோனில் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டவுடனே, உங்கள் அனைவரையும் விட அல்லாஹ்வை நான் அதிகம் அஞ்சுபவன். அல்லாஹ் பயப்படலன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் கொடுத்துட்டான், அல்லாஹ்வுடைய அச்சம் எனக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் நான் ரொம்ப பயப்படுறேன். அதே மாதிரி சொல்கிறாங்க, அல்லாஹ்வை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வை நான் நன்கு அறிந்தவன்கிறேன். அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கணும். நம்ம அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுடலாம். அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணுறாங்க? அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸுங்கிற அவருடைய அம்ரு பின் ஆஸுடைய மகன், அவரும் இதே மாதிரி தான் பண்ணுறாரு. தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறார், டெய்லி நோன்பு வைக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? நான் ஸ்டாப்பாக நைட்டு தொழுக, நைட்டு ஆச்சுன்னா ஃபுல் இரவு தொழுக. அப்புறம் என்ன? குர்ஆன் ஓதுறது. இப்படி நான் ஸ்டாப்பாக குர்ஆன் ஓதுறது. இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பையன் பண்ணிகிட்டு இருக்கிறான், ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சேன், இவன் பாட்டுக்கு இப்படி இபாதத்திலே மூழ்கி திளைக்கிறான்
அப்படின்னோன்னா ரசூல்லா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, இது பண்ணக்கூடாது. என்ன அல்லாஹ் மிகைக்க பார்க்குறீங்களா நீங்கள்? சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, இதை விடுங்க, நைட்டில் போய் தூங்குங்க, இரவின் கடைசி பகுதியில் தொழுவுங்க, மாதத்துக்கு 3 நோன்பு வைங்க, குரான் 1 மாதம் கம்ப்ளீட் பண்ணுங்க, போதும் 30 பிரிச்சிங்க, மாதம் 1 மாதம் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி குரான் ஓதுங்க, அதை தாண்டி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்மணியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க, அப்போ அந்த ஒரு பெண்மணி கடந்து போகிறாங்க. ரசூலுல்லாஹும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு பெண்மணி கடந்து போகிறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த பெண்மணி யார் தெரியுமா அப்படின்னு. யாருன்னா அவங்களுக்கு தெரியாதா? இபாதத்துக்கு பேர் பெற்ற பெண்மணி அது, அப்படி தொழுவும், அப்படி ஜிக்ரு செய்யும், அப்படி நோன்பு வைக்கும், இதோடைய இதுதான் என்ன அப்படிம்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது நிறுத்து அப்படிங்கிற. வெறுப்படையாது, சரி நிறுத்து போதும் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாவை சலுப்படைய வைக்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிறேன். என்ன இதெல்லாம் செஞ்சு அல்லாவை நீங்கள் சலுப்படைய செய்கிறீங்களா? ஒரு காலம் அல்லாவுக்கு இது அல்லாஹ் டயர்டாக மாட்டான், நீங்கள் டயர்டாயிருவீங்க. ரசூல்லா வெறுப்பு காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா புகாரில் 43 1150 ஹதீஸ். அதே அந்த அம்ரு பின் ஆஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த கண்டிக்கப்படுற அந்த செய்தி 1980 ஹதீஸு இது இடத்துல வருது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் அமல்களில் சிறந்தது என்பது சிரமம் இல்லாமல் செய்யப்படுவதாகும். சிரமப்படாமல் நீங்கள் அமல் செய்கிறீங்கள, அந்த அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். சௌகரியமாக நிறைந்த ஒரு அமல், சௌகரியமான ஒரு அமல் செய்கிறீங்கள, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். உங்களில் நன்மையான செயல் என்பதே அதிகமான எளிமையை கொண்டு செய்யப்படும் அமலாகும். எது எளிமையாக நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பிடிச்ச அமல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா தயாலிசில் 1295, முஸ்னத் அஹமதில் 20617 ஹதீஸாக இது வருது. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு மேட்ரு வரும். என்ன அப்படின்னா, ரசூல்லா இவ்வளோ விஷயங்கள், ரசூல்லாவுடைய அமல்களை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். அதாவது சுபுடைய முன் சுன்னத்து 2, அதுக்கப்புறம் சுபுடைய இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து ஜிக்ருகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுஹா தொழுகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஜ்ருடைய லோஹருடைய முன் சுன்னத்து, அதுக்கப்புறம் லோஹருடைய பின் சுன்னத்து, லோஹருடைய தொழுகை, அதுக்கப்புறம் அசருடைய முன் சுன்னத்து, மகரிபுடைய முன் சுன்னத்து, இஷாவுடைய முன் சுன்னத்து, இஷாவுடைய பின் சுன்னத்து, தஹஜ்ஜுத், இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்ன தலை சுற்றிடுது. அதுக்கப்புறம் துவாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு, எல்லாம் பார்த்தா சரி இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம சொர்க்கமா அப்படின்னு ஒரு இதாயிரும். இவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த அமல் செய்கிற ஆர்வமூட்டுங்கிற பேரில் நம்மளை கூப்பிட்டு, நீ இப்படி இதெல்லாம் இருந்தால் தான் சொர்க்கம், இதெல்லாம் செஞ்சால் தான் ரசூலுல்லாஹ்க்கே சொர்க்கம், நீ எங்கே போய் போக போகிறங்கிற மாதிரி வெறுப்பூட்டிடுவாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எதையெல்லாம் கட்டளையிட்டேனோ அதை உங்கள் அனைவராலும் ஒரு காலும் செய்யவே முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற கற்றுக் கொடுத்துருக்கிற அமல்கள்லாம் உங்கள் எல்லாருனாலையும் அதை செய்யவே முடியாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் நன்மையின் வழியில் பயணத்தை விட்டு விடாமல் செய்து கொண்டு, நல்ல வழியில் முதல்ல புறப்படுங்க, முடிஞ்சதை போங்க. இப்போதைக்கு சுபுடைய 2 ரக்காத் முன் சுன்னத் மட்டும்தான் உங்களுக்கு நசீபாச்சா, அதை மட்டுமா செய்யுங்க. கடமையான தொழுகை தரீங்க, அது மறுபடியும் திருப்பி சொல்கிறோம். உடனே அது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை. இப்போ என்ன அப்படின்னா, கடமையான தொழுகை தனி, இது சுன்னத்தான பொறுத்த வரைக்கும் வெறும் 2 ரக்காத் முன் சுன்னத் தான் முடியும், அவ்வளோதான் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அதே சமயம் நற்செய்தியை அடைந்து கொள்வீர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கும், முடிஞ்சதை செய்யுங்க, குட் நியூஸ் கிடைக்கும். முடிஞ்சதா இல்லையான்னு அல்லாஹ் டிசைட் பண்ணுவோம். உடனே நாம் டிசைட் பண்ணுறது, என் சூழ்நிலையை வச்சு உங்களை ஃபிட் பண்ணுறது. நீ அது என்ன முடியும், நீ முடியும்னு நினைக்கிற, நீ காசு மட்டும் செய்கிற. ஆமாம், உனக்கு 100 ரூபா தேவை, போதும், எனக்கு 1000 ரூபா பத்தலை. ஏன்னா உனக்கு நீ 2 பேருக்கு ஃபேமிலி வச்சு நீங்கள் ரன் பண்ணுவீங்க, எனக்கு 10 பேர் இருப்பேன் என் ஃபேமிலியில், என் தங்கச்சி இருக்கும், என் அக்கா இருக்கும், என் மாமா, என் குடும்பம் பெருசாக இருக்கும். அப்போ நான் எக்ஸ்ட்ரா உழைக்க வேண்டியது வரும். அப்போ இதை வச்சு அதை ஃபிட் பண்ணோம்னா அது முடிஞ்சிடாது அப்படிங்கிறேன். இந்த ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லாரும் எல்லாமே எடுத்துகிட்டு சப்ளை பண்ணிட்டு முடியாது. நாம் ஒரு சின்ன கூடை எடுத்துகிட்டு போய் ஒரு 4 எடுத்து நான் போட்டு போயிடுவேன், நீங்கள் ஒரு 4 எடுத்துகிட்டு போகணும். இப்படி தான் ரசூலுல்லாஹை ஃபாலோ பண்ண முடியும். முழுசாக ரசூலுல்லாஹை அபூபக்கர்னால கூட ஃபாலோ பண்ண முடியாது. இதை நான் சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹை இதை சொல்லுவான், யாராவது ஒருத்தன் ரொம்ப பலவீனமாக இருப்பான், அவனை போய் இவங்க பூஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்னம்மா, ஏங்க ரசூலுல்லாஹ் மாதிரி என்னால் அமல் செய்ய முடியுமான்னு சொன்னால் போதும். என்னது, ரசூலுல்லாஹ் இந்த காலத்துக்கு பொருந்தாத சட்டங்களை சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு இல்லாத அறிவு உனக்கு வந்துருச்சா? ரசூலுல்லாஹ் மேலே நீ இப்படி அபாண்டமாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு கடித்து விராண்டி விட்டுருவோம்.
ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் சொன்ன எல்லா விஷயம் உங்களால் செய்யவே முடியாது, முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செய்யுங்க. உனக்கு ஒன்று இப்போ லுஹா தொழுகை உனக்கு பாக்கியம் கிடச்சிருச்சா நீ செய். உனக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் டியூட்டி ஸ்டார்ட் ஆகுதா, நீ தஹஜ்ஜுத் தொழுது கொஞ்ச நேரம் படுத்துங்க, அது உனக்கு செட் ஆகும். வாட்ச்மேன் வேலை செய்கிறானா அவனுக்கு அது செட் ஆகாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று செட் ஆகும். ஒருத்தன் மூட்டை தூக்குறான், அவனுக்கு எப்படி செட் ஆகும், நீ பார்த்து டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸு முஸ்னத் அபு யாலால 6826, சஹி இப்னு ஹுசைமால பார்த்தீங்கன்னா 1452வது ஹதீஸா இது வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நபி தோழரை பார்த்து சொல்கிறாங்க, அமல்களில் கீழேயும் போயிடாதீங்க மேலேயும் போயிடாதீங்க, இப்படி கையை வச்சே சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இப்படி பேலன்ஸ் பண்ணுங்க, டாப்புக்கு போயிடாதீங்கிறாங்க. டாப்பை நீங்கள் ட்ரையும் பண்ணாது, டாப்புக்கும் போயிடாதீங்க, நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா உங்களை அது மிகைச்சிரும். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்னு ஹுசைமால 1179 ஹதீஸில் இதை சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சலுகைகள் இருக்குது மார்க்கத்தில். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து நோயாளியாக இருக்கிறார், நோன்பு வந்து அவரால் வைக்க முடியாது, நோயாளியாக இருந்தால் நோன்பு வைக்க முடியாது. அப்போ அவரை வந்து என்ன பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம், வலியுறுத்தி வைங்கம்மோ. இப்போ நமக்கு வந்து நோயை வச்சுக்கிட்டு நமக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு நமக்கு முடியுதா, பிரச்சனை இல்லை. அவர்னால முடியலையா, அவரை வந்து நம்ம விட்டுறணும். நம்ம உடம்பை வச்சு அவர் உடம்புக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபிட் வந்து பண்ணக்கூடாது. இப்படி சலுகைகள் வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி பிரயாண தொழுகை இருக்குது. பிரயாண தொழுகை இத்தனை டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருந்துன்னு வச்சிங்க, அது குறைஞ்சபட்சம் இன்னும் கம்மியாக இருக்குது. நான் ஒரு சேஃப்டிக்கு சொல்கிறேன், ஒரு 14 கிலோமீட்டர்னு வைங்க, அதிலிருந்து நீங்கள் வந்து தொழுவலாம் அப்படின்னு இருக்குதுன்னா அந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதை நாம் என்ன பண்ணுறோம், சலுகை வந்து பயன்படுத்தலாம், இல்லாதவங்க இல்லலாம். ஆனால் எது சிறந்தது, ஒரு சலுகை இருக்குது ஆனால் சலுகை பயன்படுத்துகிறது சிறந்ததா, சலுகை பயன்படுத்தாமல் இருக்கிறது சிறந்ததான்னா சலுகையை பயன்படுத்துவது சிறந்தது. என்னன்னா இது வந்து முஸ்னத் இது வந்து பஸாரில் 988வது ஹதீஸு, சஹி இப்னு இப்பான்ல 3567வது ஹதீஸாக இது வருது. இப்னு உமர் அறியக்கூடிய ஹதீஸ் சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தன் சலுகைகளை பயன்படுத்தப்படுவதையே நேசிக்கிறான். சலுகைகளை யூஸ் பண்ணுறதை அல்லாஹ் விரும்புகிறான். எது மாதிரின்னா, தனக்கு மாறு செய்பவர்களை எப்படி அல்லாஹ் வெறுக்கிறானோ அது மாதிரி, அல்லாவுக்கு மாறு செய்கிறவனை பார்த்து அல்லாஹ் வெறுப்படைகிறான்ல, அது மாதிரி சலுகை பயன்படுத்துகிறவனை பார்த்து அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் இதை செயல்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வந்து அமல்களில் இன்னும் நம்ம என்ன ஒரு தப்பான ஒரு அல்லாஹ் பற்றி தப்பான இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ தொழுகையில் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு முறை கையை உயர்த்துறாங்க. இது என்னது, ஹதீஸ் இருக்குது, சையான ஹதீஸு இருக்குது. ஒரு முறை கையை உயர்த்துறதுக்கு சையான ஹதீஸ் இருக்குது. 3 முறை கையை உயர்த்துறதுக்கு என்ன இருக்குது, ஹதீஸு, சஹியான ஹதீஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகி போச்சு, 2 விதமான செய்திகள், சஹியான செய்திகள், முஹத்திஸீன்களால் ஏற்கப்பட்ட செய்திகள் கிடைச்சிருச்சு. இப்போ இவன் என்ன சொல்கிறான், இவனை பார்த்து நீ செய்கிறதுனால உன் தொழுகை ஏற்கப்படாது, இவன் என்ன சொல்கிறான், இவனை பார்த்து உன் தொழுகை ஏற்கப்படாது. ஆனால் உண்மை என்ன, ரெண்டுமே ஏற்கப்படும். ஏன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா ரெண்டுக்குமே ரசூலுல்லாஹ்ட்ட முன்மாதிரி இருக்குது, ரெண்டுமே ஏற்கப்படும். இது பற்றி ஒரு ஹதீஸ் வந்து வருது. இது பார்த்தீங்கன்னா புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுறார். யார் சொல்கிறா, அப்துல்லா இப்னு மசூத். இவர் சாதாரண ஆள் கிடையாது, குர்ஆனை தொகுத்ததில் இவர் முக்கியமான ஒரு ஆள். இவரே வந்து சொல்கிறாரு, ஒரு ஆள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாரு, அவர் ஓதிய முறைக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத நான் கேட்டிருந்தேன். இவர் வேறு மாதிரி ஓடுறாரு, ஆனால் ரசூல்லா வேறு மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உடனே எனக்கு என்ன ஆகி போச்சு, அவரை போய் நான் டக்குன்னு பிடிச்சி ரசூல்லாட்ட தரன்னு இழுத்துட்டு போய் நிப்பாட்டிட்டேன். இவர் பாருங்கள், குர்ஆனை வந்து தப்பாக ஓதுறாரு, வேறு மெத்தடில் இவர் ஓதுறாரு, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு மாற்றமாக இவர் ஓதுறாரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விடுறாரு. உடனே ரசூல்லாவுடைய ரசூல்லா சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல ஆளை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டா, இந்த மாதிரி ஆளுங்களாம் விடக்கூடாது அப்படின்னு பார்த்தா ரசூல்லா பார்க்குறாரு, இவரை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறார். யாரை பார்த்து, அப்துல்லா இப்னு மசூதை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தை பார்க்குறாரு, ரசூல்லாவுடைய முகத்தில் அதிருப்தியை நான் கண்டேன். சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இருவருமே சரியாகத்தான் ஓதுகிறீர்கள், எல்லா விஷயங்களிலும் கருத்து வேறுபாடுகள் கொள்ளாதீர்கள், ஏனெனில் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கருத்து வேறுபாடு கொண்டு அதனால் தான் அழிந்து போனார்கள். இப்படி தான் எல்லாம் சண்டை சச்சரவு பண்ணிட்டு அழிஞ்சு நாசமாக போனாங்க. நீ ஓதுறதும் கரெக்டு, நீ ஓதுறதும். அப்போ வேணும்னே 2 மெத்தடில் ரசூல்லா என்ன பண்ணியிருக்காங்க, காமிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி தான் என்ன, அவன் ஹதீஸ் அடிப்படையில் அவன் செயல்படுறான். இப்போ நான் கேட்குறோம், அது எப்படி, இது வலுவான ஹதீஸு, இது பலவீனமான ஹதீஸ். சஹியானது நீயே சொல்கிற, சஹியான ஹதீஸில் அமல் பண்ணலான்னு நீயே சொல்கிற, அப்புறம் இது கம்மி சஹி அதிக சஹி என்னத்தை போயிருக்கு.
சரி செஞ்சுட்டு போனால் அதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீ அதிக செய்யன்னு நீ நினைக்கிறீல்ல, அதை செஞ்சுட்டு போ. நீ அதையும் அவன்கிட்ட சொல்லிடு. அவன் தொழுகை ஏற்கப்படாது, அவன் பாத்திலில் இருக்கான், அவன் பிதத்து செய்கிறான், இவன் இப்படி ஆயிடுவான் அப்படி ஆயிடுவான் இப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுக்குற நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இந்த சண்டை சச்சரவுகள் தான் இன்றைக்கி வந்து மார்க்கத்தில் மிகப்பெரிய ஃபித்னாக்களில் கொண்டு போய் விட்டது இல்லையா? இப்போ இங்கே ரசூல்லாவுடைய முன்மாதிரி இன்னொரு விஷயம் நினச்சி பாருங்கள். தொழுகை வந்து ரசூல்லா எத்தனை வாட்டி தொழுதாங்க? 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்களா இல்லையா? 5 நேர தொழுகைகள் 10 வருஷம் தொழுத சஹாபாக்கள்னால ஹதீஸ்களை ஒழுங்காக அறிவிக்க முடியாதா? ஒரே ஒரு வாட்டி இங்கே வந்து ரசூல்லா காமிச்சிட்டு தொழுதுட்டு போனால் வாழ்க்கைக்கு நம்ம மறக்காமல் இருப்போமா இல்லையா? நாம் கரெக்டாக அறிவிப்போமா இல்லையா? அப்போ சஹாபாக்கள் பலவிதமாக அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரசூல்லா பலவிதமாக தொழுது காமிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். வித்ரு எத்தனை இருக்குது? 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. இதில் அடிச்சுக்கிறோமா? 1 இல்லை ரசூல்லா 1 மட்டும்தான் தொழுதாங்க, இல்லை 5 மட்டும்தான். அப்போ மட்டும் என்ன சொல்கிறாங்க? 1 தொழுவலாம், 3 தொழுவலாம், 5 அதே மாதிரி சொல்லு. கையை ஒரு வாட்டியும் உயர்த்தலாம், பல வாட்டியும் உயர்த்தலாம், விரலை நீட்டவும் செய்யலாம், மடக்கவும் செய்யலாம், இப்படி சொல்லு. ஹதீஸ் இருக்கா? அவன் என்ன ரசூல்லா கண்ணில் பார்த்துட்டு அவன் மாட்டேங்கிறானா? இப்போ ரசூல்லாவுக்கு மாறு செய்கிறேன்னு அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? என் நபி இப்படி தான் செஞ்சாருன்னு அவன் சொல்கிறான். நீ என்ன சொல்கிற? என் நபி இப்படி தான் செஞ்சாருன்னு நீ சொல்கிற. ஆனால் 2 பேரும் என்ன சொல்கிறீங்க? என் நபி இப்படி தான் செஞ்சாங்கன்னு தான் செய்கிறீங்க. யாரும் அப்புறம் அபூபக்கர் வந்து அல்லாஹ் கேட்பான், ஏன் நெஞ்சில் கை கட்டலைன்னு. ஏன்னா கண்ணு மாதிரி ரசூல்லா பார்த்தாங்க, மாற்றி கட்டினா அவரை கேட்பாங்க. அதே கொஸ்டின் எப்படி நமக்கு வரும்? நியாயம் வேண்டாமா? நமக்கே அறிவு இருக்குது, நாம் நியாயமாக நடப்போம், அல்லாஹ் நியாயமாக நடக்க மாட்டானா? நாம் ரசூல்லா என்ன சொன்னாங்க? என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்க. இது இப்னு உமருக்கும் எனக்கும் ஒன்றா? இது எனக்கும் இப்னு உமருக்கும் ஒன்றா? இப்னு உமருக்கு வேற கொஸ்டின் பேப்பர், அவர் கண்ணில் நேராக பார்த்தாரு. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு புகாரி இமாம் ஒன்று சொல்கிறாரு, முஸ்லீம் இமாம் ஒன்று சொல்கிறாரு, என்னால் முடிவெடுக்க முடியல. அப்போ எனக்கு ஏதோ ஒன்று மேலே தவக்குள் வச்சு சரி போ நான் இதை செய்கிறேன்னா இதுக்காக நான் நரகத்துக்கு போயிடுவேனா? அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்டவன் இல்லைங்கிறதுக்காகத்தான் இந்த ரஹமத் சம்பந்தப்பட்ட அந்த வசனங்கள்லாம் அந்த ஹதீஸ்கள்லாம் சொல்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய அருள் வந்து ரொம்ப விசாலமானது. இதில் வந்து நம்ம சண்டை சச்சரவுகள் செய்கிற அளவுக்கு இந்த மசாயில்களில் அடிச்சுட்டு நாசமாகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடையாது. மேஜரான விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, பிதத்துகளை நீங்களாக உருவாக்காதீங்க. ஹதீஸ்கன் அடிப்படையில் கருத்து வேறுபாடு வருதா? பிரச்சனை இல்லை. ஹதீஸ்கன் அடிப்படையில் நீங்களா தான் தோன்றித்தனமாக செஞ்சுக்கிட்டு கிடையாது. ஹதீஸ்கன் அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் வந்தால் பிரச்சனை கிடையாது, அது பிதத்தும் கிடையாது. ஒரு ஹதீஸை நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்க, சரின்னு நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்க. ஏன் சொல்கிற நாம் எத்தனை நிலைப்பாடு மாத்திரம், எத்தனை நிலைப்பாடு நாம் மாத்திரம் கேட்டால் என்னங்கிறோம்? அப்பா அல்லாஹ் அப்பவும் மன்னிப்பான், இப்போவும் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பேர் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் மட்டும் சொர்க்கவாசி கூட்டினால அந்த புத்தகத்தில் நம்ம பேர் கியாமத் நாள்லேருந்து இருக்கும், அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளை மீறி அவனா வேற ஒருத்தன் அமல் செஞ்சிட்டானா அவன் வந்து பாத்திலில் இருக்கான், அவன் நரகவாசி, இவன் இது வருவான்ட்டு. இப்போ இதெல்லாம் தவறான ஒரு நம்பிக்கைகள், அல்லாஹ் மேலே தவறான நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது. இப்போ இதில் வந்து அல்லாஹ்வை பற்றி நம்ம அதிகமாக சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கு உண்டான வேலைகள் என்ன இருக்கோ அதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை எப்படி சரியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு எடுத்திங்கன்னா குரானை வந்து அதிகம் நம்ம வந்து பார்க்கணும். பார்த்திங்கன்னா குரான் தப்சீர், அதே சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றுடைய அந்த பகுதிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்லாஹ் மேலே ஒரு முஹப்பத் வரும், அல்லாஹ்வுடைய தூதர் மேலேயும் நமக்கு ஒரு முஹப்பத் வரும். இது வந்து ஒரு சாதாரண மேட்ரு கிடையாது. ஏன்னா ரசூல்லா மேலே முஹப்பத் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டு நம்ம ஒன்றும் பெருசாக இது நினச்சிடணும். ஒரு ஆள் வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, ஒரு ஆள் ஒரு மனிதரை நேசிக்கிறார், ஆனால் அந்த மனிதரை போல் அமல் செய்ய முடியாது. நான் நேசிக்கிற ஒரு ஆள் ஒரு பயங்கரமான அமல் செய்கிறவர், ஆனால் என்னால் அந்த அமல் செய்ய முடியாது, ஆனால் நான் அந்த அமல் செய்கிறவரை விரும்புகிறேன். அப்போன்னா என் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அவன் யாரை நேசித்தானோ அவனுடனே அவன் இருப்பான் அப்படின்னு ரசூல்லா சொன்ன உடனே அனஸ்லியானோ இவர் கேட்கல அந்த கேள்வி, இவர் சைடில் இருக்கிறாரு, கேட்டோன்னே கப்புன்றது இவருக்கு. தேங்கப்பா, நாம் ரசூல்லாவெல்லாம் விரும்புகிறோம், நம்ம இந்த ஆள் கேட்டதில் நமக்கு அடிச்சு போச்சு ஜாக் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னங்கிறாரு, நான் வந்து இப்போ மறுபடியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கும் போது எனக்கு என்ன சந்தோஷம் ஏற்பட்டுச்சோ அந்த அளவு சந்தோஷம் எனக்கு அங்கே ஏற்பட்டுச்சு. இன்னொரு ஹதீஸில் இது பார்த்தீங்கன்னா புகாரில் 7153, முஸ்னத் அஹ்மதுலாம் 13349 இந்த ஹதீஸ் இருக்குது. அதிலே இன்னொரு இடத்துல கூடுதல் என்ன சொல்கிறாரு,
நான் ரசூல்லாவை மட்டும் இல்லை, அபூபக்கரையும் நேசிக்கிறேன், உமரையும் நேசிக்கிறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் இவங்க கூட இருந்தால் போதும். எனக்கு வந்து சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்காலாம் எனக்கு தெரியாது, நான் இருக்கிற பக்கத்தில் ரசூல்லாவும் அபூபக்கர் உமர் இருந்தால் போதும், இவங்க எங்கே போகிறாங்களோ கூட கூட நான் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? அனஸ் நான் சொல்கிறேன். எனக்கு மற்றபடி எனக்கு எந்த கவலையும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இவங்க மேலே முஹப்பத் எப்படி வரும்? வராது. இவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் எப்படி முஹப்பத் வரும்? அப்போ ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சால் முஹப்பத் வரும். அவங்க இப்படிலாம் அவங்க நமக்காக சிரமத்தை எடுத்துக்கிட்டாங்க, எப்படிலாம் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ அந்த லைஃபுக்கே நம்ம ட்ராவல் பண்ணோம். நம்ம இங்கே உட்காந்து 2018 உட்காந்தா ரசூலுடைய முஹப்பத் வராது. ரிவர்ஸில் போகணும். 1430 வருஷம் பேக்கில் போய் அந்த காலகட்டத்தில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் தான் நமக்கு முஹப்பத் வரும். அதே மாதிரி குர்ஆனில் உள்ள பூந்து வெளியே வந்தால் தான் அல்லாஹ் மேலே முஹப்பத் வரும். அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நம்ம செய்யணும். கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸோட இது முடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சஹீஹுல் புகாரியில் 6408வது ஹதீஸ். இந்த சபைகளுக்கு உண்டான முக்கியத்துவம் பற்றி ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மலக்குகள் பூமியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் சுற்றிகிட்டே இருப்பாங்க. எதுக்காக சுற்றிட்டு இருப்பாங்கன்னா, அல்லாஹ்வை பற்றி யாராவது பேசுகிறாங்களா, அல்லாஹ்வை பற்றி யாராவது புகழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பூமியில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டில் சத்தம் கேட்குது, இந்த பள்ளிவாசலில் சத்தம் கேட்குது, உடனே உள்ளே பூந்துட்டு இருக்கிற மக்கள் மலக்குகள்லாம் கூச்சல் போட்டு கூப்பிடுவாங்க, எல்லாரும் இங்கே வாங்க, இங்கே இருக்கிற ஆட்களுடைய பேர்களை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை நேராக கொண்டு போய் ரசூல் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அல்லாஹ் அந்த லிஸ்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு லிஸ்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அல்லாஹ் எல்லாம் தெரியும் அல்லாஹ்வுக்கு, இருந்தாலும் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன அப்படின்னா, என்ன எங்கேருந்து வரீங்க அப்படின்னா, இந்த சபையிலேருந்து வர்றோம் அப்படிங்க. என்ன பண்ணிருக்காங்க அவங்க அப்படின்னா, என் அடியார்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இறைவா உன்னை தூய்மையானவன் என்றும் உன்னை பெருமைப்படுத்தியும் உன்னை புகழ்ந்து கொண்டும் உன்னை போற்றி கொண்டும் இருக்கிறேன். உன் பேச்சே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, உன்னை பாராட்டிகிட்டு இருக்காங்க, உன்னை புகழ்கிறாங்க, உன்னை பற்றி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்னை பார்த்துருக்காங்களா? அல்லாஹ் கேட்குறான், என்னை பார்த்துருக்காங்க அவங்க அப்படிங்கிறாங்க. மலக்குகள் சொல்கிறாங்க, இல்லை அல்ல உன்னை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற. ஒருவேளை அவங்க என்னை பார்த்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற. அப்போது அவங்க மலக்குகள் சொல்கிறாங்க, உன்னை பார்த்துருந்தாவா இன்னும் இதை விட எச்சாலாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. உடனே மறுபடியும் கேட்குறாங்க, சரி வேறு என்னெல்லாம் செய்கிறாங்க அவங்க அப்படின்னா, இறைவா அவங்ககிட்ட சொர்க்கத்தை அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ் கேட்குறான், என் சொர்க்கத்தை பார்த்துருக்காங்க அவங்க அப்படிங்கிறான். இல்லையே பார்த்தது இல்லையா? அப்போ பார்த்தா என்ன பண்ணுவாங்க இந்த பயலுக அப்படின்னா, இல்லைங்க பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க அப்படிங்கிறான். மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான், வேற என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நரகத்தை வந்து கேட்குறாங்க, நரகத்துலேருந்து பாதுகாவலை கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ நரகத்தையும் அவங்க பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைல்ல பார்க்கல அப்படின்னோடனே, அப்போ நரகத்தை பார்த்தா அவங்க எப்படி கேட்பாங்க, இன்னும் அதிகமாக இல்லை அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அல்லாஹ் சொல்கிறான், நான் அவங்கள மன்னிச்சிட்டேன்னு நீங்கள் எழுதுங்க, நான் எழுதுங்க, இந்த சபையில் இருக்க அந்த மக்களை நான் மன்னிச்சிட்டேன்னு எழுதுங்க, இதற்கு நான் உங்களை சாட்சியாக வேற ஆக்குறேன், இந்த சம்பவத்துக்கு சாட்சி. நாளைக்கு மறுமையில் அந்த மலக்குகள் வந்து நம்மளுக்கு சாட்சி சொல்லுவாங்க. இபாதத்துனா இதுவும் இபாதத். எது இபாதத்? பயான்களை கேட்டே வீணா போகிறது இல்லை, பயான்கள் இபாதத்து. இது வந்து என்ன பயான் தானே, இது இல்லைன்னா என்ன பயான்? இது சாதாரண மேட்டர் இல்லை, இங்கே அல்லாவுக்காக ஒன்று கூடுற விஷயம் இது. அல்லாஹ் மலக்குகள்கிட்ட நம்மளை பற்றி பெருமை அடிக்கிறான். இவங்களை பார்த்தா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பெருமை கூடிய அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. இப்போ இந்த விஷயத்தில் கடைசியாக அந்த ஹதீஸில் எப்படி முடியுது அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த சபையில் இருக்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டல்ல, இங்கே எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க உன்னை புகழ்கிறதுக்கு, ஆனால் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான், அவன் வேற எதுக்கோ வந்திருக்கிறான். இங்கே போனால் சாப்பாடு போடுவாங்க, இங்கே போனால் டைம் பாஸ் ஆகும், இங்கே போனால் ஏசியில் உட்காந்துட்டு வரலாம், இப்படி ஏதோ ஒரு ரீசனுக்கு உட்காந்துருக்கிறான்ல, எண்ணம் இல்லாமல் வந்திருக்கிறான். இவனை என்ன பண்ணுறது? ரசூல்லா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் அவனையும் சேர்த்து எழுது, அவங்க ஒரே குரூப்பு அப்படிங்கிறான். அது குரூப் பேக்கேஜ், அந்த குரூப்பே அப்படி தான் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடன் அமர்ந்த ஒருவன் அவர்களால் நற்பாக்கியமே அடைவானே ஒழிய துரதிர்ஷ்டத்தை அவன் அடைய மாட்டான். அங்கே உட்காந்துருக்கிற எவனும் நாசமாக போக மாட்டான், நல்ல விதமாக தான் அவனுடைய முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி அந்த மலை